இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகிவிட்டது. ஆனால் முதல்வர் ஸ்டாலின் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார் என கஸ்தூரி காட்டமாக கூறினார். தமிழகத்தில் திமுக ஆட்சி தொடங்கி ஏறக்குறைய 5 வருஷமே முடிய போகுது. இந்த 4.5 வருஷத்தில் 4.25 வருஷத்தில் முக்கியமாக எல்லா இடத்துலையும் பார்க்குற ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னு சொன்னால், 2021 எலெக்ஷனில் நாம் பேசின பிரச்சனைகள், அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் பேசின பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா, டாஸ்மாக்கு, கரோனா போன்ற விஷயங்களையெல்லாம் அவர் ஹைலைட் பண்ணிக்கிட்டு இருந்தார். இன்றைக்கி அது ரொம்ப பெருசாக இருக்குது. அதை விட பெரிய பிரச்சனை போதை பிரச்சனையாக இருக்குது. லா அண்ட் ஆர்டர், பெண்கள் பாதுகாப்பு, இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப சீர்கெட்டு போயிருச்சு. தமிழகம் எங்கும் பெண்களுக்கான பாதுகாப்பு குறித்தும், பெண்களுக்கு இப்போது கிடைக்காத அந்த பாதுகாப்பையும், தமிழகம் முழுக்க சீர்குலைந்த இந்த சட்டம் ஒழுங்கையும் கண்டித்து தமிழ்நாடு முழுவதுமாக இன்று பாஜக, அதிமுக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் மிக பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கோயம்புத்தூர்லேயே நிறைய இதுக்கான உதாரணங்களை சொல்ல முடியும். படிக்க போகிற பிள்ளைங்களுக்கு நடுவில் கிரிமினல்கள்லாம் கேம்பஸில் உலாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஏர்போர்ட்டில் நம்ம விமானத்தை பார்க்குறோம். ஏர்போர்ட்டுக்கு பக்கத்திலே பல பிரச்சனைகள் ஓடுது. இதை எல்லாத்தையுமே மக்கள் கிட்ட மறுபடியும் நினைவூட்டி அவர்களுடைய ஆதங்கங்களை ஆட்சிக்கு நினைவூட்டும் வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் இருக்கும். திமுக அரசை பொறுத்த வரைக்குங்க, தமிழ்நாட்டு மக்களை குடிமகன்களாக மாற்றிட்டாங்க, குடி நோயாளிகளாக மாற்றிட்டாங்க, ஒரு மதுவுக்கு அடிமையாக மாற்றிட்டாங்க. ஆனால் அதை விட முக்கியமாக கவர்மெண்ட்டே மதுவுக்கு அடிமையாயிடுச்சு. ஏன்னா பட்ஜெட்டு டாஸ்மாக் வருமானம் இல்லாமல் போடவே முடியாது. எல்லா நலத்திட்டங்களுக்கும் மதுவிலிருந்து ஒரு குடியை கெடுத்து தான் அந்த குடும்பத்துக்கு நம்ம நலத்திட்டங்களை அறிவிக்கும்படியான ஒரு நிலைமை இருக்குது. அதோடைய ஒரு நீட்சியாக தான் நீங்கள் இந்த பார்களை நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் அதில் இன்னொரு ஒரு மேட்ரு இருக்குது. பார் லைசன்ஸ் வாங்குறவங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ எலெக்ஷனுக்கு நிதி உதவி தேவை, எலெக்ஷனை சந்திக்கிறதுக்கு இந்த பார்களுக்கெல்லாம் லைசன்ஸை கொடுத்து அது மூலமாக நிதி திரட்டி, முன்னாடி பின்னாடி எல்லா விதமாகவும் நிதி திரட்டி கட்சிக்கு வலு சேர்க்குறாங்க. இது ஒன்று. போதை கலாச்சாரம்ங்கிறது ஒரு பக்கம் கஞ்சா, ஒரு பக்கம் மது, இப்படி கட்டுக்கடங்காமல் அவுத்து விட்டுருக்குறாங்கங்கிறத நம்ம ஒரு பெண்ணாக, தாயாக, ஒரு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகளாக ரொம்ப வருத்தத்தோடு தான் பார்க்க வேண்டியது. பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம்னு சொல்லி முதலமைச்சர் அதாவதுங்க, சில சமயம் நம்மளை சுற்றி நம்மளால் எதையுமே கட்டுப்படுத்த முடியல. நான் சொல்கிற தனியாக ஒரு ஓமை, இப்போ தனி மனிதன் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சுற்றி நமக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்குது, நமக்கு ஒவ்வாத விஷயங்கள் நடக்குது, நம்மளால் எதுவுமே செய்ய முடியலன்னா கடவுளை நோக்கி ப்ரேயர் பண்ணுவோம், நம்ம வேண்டிக்குவோம். மறுபடி இது எனக்கு பாஸ் ஆகிடணும் அப்படின்னு ஜபிப்போம் பாருங்கள். அந்த மாதிரி முதல்வர் அவர்கள் பெண்கள் நல்லா இருக்காங்க, பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு அவர் ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அந்த வேண்டுதலை அவர் நிறைவேறணும் அப்படின்னு அவரே நினைக்கிறாரு. ஏன்னா இன்றைக்கி கடவுளை பார்த்து வேண்டிக்கிற அளவில் தான் பெண்கள் பாதுகாப்பு தமிழ்நாட்டில் இருக்குது. இது எல்லாருக்குமே தெரியுமே, முதல்வர் அவர்களுக்கும் நல்லா தெரியும். எங்கே அவர் அங்கே தொல்காப்பிய பூங்காவில் வாக்கிங் போகிறாரு காலையில். டெய்லி ராத்திரி 8 மணிக்கு மேலே தமிழ்நாட்டில் எங்கேயாச்சும் வாக்கிங் போக சொல்லுங்கங்க அவரை. அதுக்கப்புறம் அவர் இந்த வார்த்தையை சொல்கிறாரான்னு பார்ப்போம். நிறைய பிரச்சனைகள் சொல்கிறீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் எங்கெல்லாம் போய் பொதுக்கூட்டம் போடுறாங்களோ அங்கெல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் திரள்றாங்கல்ல, ஆதரவு இருக்குன்னு அர்த்தம். இப்போது மக்கள் திரண்டாங்கன்னா ஆதரவு இருக்குன்னு சொன்னால், அப்போ இன்றைக்கி புதிதாக ஒரு நடிகர் துவங்கிய கட்சிக்கு அதை விட அதிகமாக கூட்டம் திரள்கிறது. அதுக்கும் ஆதரவு இருக்குன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? பார்லிமெண்டில் பேசிய கமல்ஹாசன் தியாகராஜரை அவமதித்து விட்டார். அதற்கு சரியான பதிலடி கொடுப்பேன் எனவும் அவர் சொன்னார்.
கமல் அவர்கள் நாடாளுமன்றத்தில் ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. அது பெரியார் அவர்கள் மேற்கோள் கட்டி விமர்சித்தாங்க. ஆனால் அதையுமே எல்லாம் வரவேற்று தமிழ்நாடு அரசு பேசுகிறாங்க. கமல் பேசுகிற ரைட்டுங்கிற மாதிரி அதை இல்லைங்க, கமல் பேச்சு ரைட்டுன்னு அவங்க சொல்கிறாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் அவங்களுக்குமே அந்த ஸ்பீச் புரிஞ்சிருந்தா அவங்க கண்டிப்பாக வரவேற்று ரைட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு பெரியாரையும் தெரியலை, கமலையும் தெரியல, அவர் என்ன பேசினாருங்கிறதும் தெரியல. அதனால் குருட்டு போக்கா எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொம்பை மட்டும் தூக்கி முட்டை மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் உண்மை. கமலா அவர்கள் பேச்சில் நான் அதை பற்றி ஏதாவது ஒரு வீடியோ என்னைக்காச்சும் போடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆரம்பமே அவர் பவதி பிக்ஷாந்தேஹி என்று தெலுங்கில் பிச்சை எடுத்த தியாகையர்னு சொல்லி தியாக பிரம்மத்தை அவமானப்படுத்தி தான் அவரோட ஸ்பீச் அவர் ஆரம்பிக்கிறாரு. தெலுங்கு பாஷையும் தெலுங்கு மொழியும் அவமானப்படுத்தி தான் அவர் ஸ்பீச் ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இந்த கவர்மெண்ட்டில் பொய்யா கஸ்தூரி மேலே தெலுங்கு மக்களை பேசுனாங்கன்னு வழக்கு போட தெரியுது. ஆனால் தெலுங்கில் பிச்சை எடுத்தார் தியாகராஜர் அப்படின்னு சொன்ன கமலை பாராட்ட தெரியுது. அப்படின்னா பார்த்துக்குங்களேன். விருதுநகரில் ஒரு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ராம்பால் போனது செல்ஃபி இருக்கிறத விஜய் பார்த்து தான் பண்ணாருன்னு சொல்லி தாவேகா கொண்டதெல்லாம் சோசியல் மீடியாவில் வைரலாகிட்டு எங்க ஒரு துணை முதலமைச்சர் என்றும் பாராமல் அவர் நடந்தா குத்தம் நின்றா குத்தம் அப்படின்னு ஆரம்பித்தோம்னா அது போனால் போகுதுங்க. ஒரு ரேம்ப் வாக்கு தானே, நடந்துட்டு போகட்டுமே. இன்னும் சொல்ல போனால் அந்த மாதிரி நான் தான் சொல்கிறேன்னு, தமிழ்நாட்டில் குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய சாலைகளில் அவர் பஞ்சாயத்தில் கமிஷன் பாதி கல் பாதி அப்படின்னு போடப்பட்டிருக்கும் இந்த ஆட்சியில் இடப்பட்டிருக்கும் சாலைகளில் தெருக்களில் உதயநிதி அவர்கள் அலங்காரமாக ஒய்யாரமாக நடக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையும் கூட. அடுத்தவர்கிட்ட குழந்தைய என்னுடைய குழந்தைன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் தமிழகத்தில் நிலவிட்டு எடப்பாடி பழனிசாமி தமிழக அரசு இல்லை. அவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் எனக்கு நான் ரொம்ப ரசிகர் அவருடைய உவமைகளுக்கு. அவர் இந்த கடாமுடா அப்படின்னு இந்த கமல் ஸ்டைலில் எடுக்க மாட்டார். அவர் ரொம்ப சிம்பிளாக கடைசி பாமரனுக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவார். கடந்த ஆட்சியில் செய்யப்பட்ட சாதனைகள், கடந்த ஆட்சியில் துவக்கப்பட்ட முயற்சிகள் எல்லாத்தையும் இப்போ நாங்கள் தான் செய்யணும்னு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. அந்த ஸ்டிக்கரை தான் அவர் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு. இன்னொருத்தன் குழந்தைய எடுத்து பற்றியா, என் குழந்தை எவ்வளோ அழகு பற்றியா, எவ்வளோ அறிவு பற்றியா அப்படின்னு சொல்லிக்கிறதா தான் சொல்லிக்கிறாரு. அதானங்க உண்மை. யதார்த்த நிலைமையே ரொம்ப ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டார். மேடம், தேர்தலில் திமுகவுக்கு தாவேகாவுக்கு போட்டி இல்லை பிரதர், நீங்கள் சொல்கிறீங்கல்ல விஜய் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாருன்னு, அதையே நான் ஒரு பெரிய சாதனையாக பார்க்குறேன். ஏன்னா அவர் எதையுமே சொல்கிறதே இல்லை. எதையாச்சும் எப்போ சொன்னார், தொடர்ந்து கடைசியாக எப்போ சொன்னார், மாநாடு ஒரு தரம் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் திருப்பி கம்முன்னு சைலண்ட்டாக இருக்கிறாரு. திருப்பி அடுத்த மாநாட்டுக்கு தான் அவர் வருவார். அப்போ அதே டெம்ப்ளேட் ஸ்பீச்சை தான் அவர் சொல்ல போகிறாரு. இதில் என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் நடக்கிற எந்த பிரச்சனைக்கும் இது வரைக்கும் குரல் கொடுத்ததில்லை. கேரளாவில் கிறிஸ்துவர்களை ஏதோ ஒரே ஒரு சம்பவத்தில் அடித்தாங்கன்னு அவர் கட்சியிலேருந்து அறிக்கை வந்துச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் இத்தனை பிரச்சனைகளை நான் இப்போ வரிசைப்படுத்தி சொன்னேன்ல, ஆசிரியர், செவிலியர், அரசாங்க ஊழியர்கள், தூய்மை பணியாளர்கள், விவசாயிகள், அங்கன்வாடி ஊழியர்கள், இன்னும் வரிசை நிறைய அதில் எதுக்குமே அவர் எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கல. திருப்பரங்குன்றத்தை பற்றி பேசலை. அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போய் மனு கொடுத்தாரு, பேசலை. ஒரு புலம்பெயர்ந்த ஒரு பீகார் ஃபேமிலி நேற்றுக்கு ஒரு கொடூரம் அவங்களுக்கு அரங்கிருக்கு, அதை பற்றி பேசலை. பள்ளிக்கூட மாணவன் பையில் கஞ்சாவை கண்டுபிடிக்கிறாங்க, அதை பற்றி பேசலை. ஆதவர்ஜுனா பேசுகிற அளவு கூட விஜய் பேசுறதில்லை. ஸோ தெரியலங்க, என்னை பொறுத்த வரைக்கும் மௌனமாக இருந்து சைலண்ட்டாக விக்ட்ரியெல்லாம் எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான் செஞ்சார். வேறு யாரும் எம்ஜிஆர் கிடையாது. அவங்களுடைய கட்சியில் அதிக அளவில் விருப்பம் வாங்கியிருக்கிறாங்க. புது கட்சியில் இளைஞர்கள், விஜய் அவர்களுடைய ரசிகர்கள், இவங்கள்லாம் இதெல்லாம் செய்வாங்க, வாங்குவாங்க.
போட்டி போடணும், நல்லது. ஜனநாயகத்தில் இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கண்டிப்பாக வரவேற்பை தருகிறோம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் விருப்ப மனு வாங்குறவங்க எல்லாரும் மனுவை தாக்கலும் பண்ண போகிறதில்ல, தாக்கல் பண்ணுறவங்க எல்லாரும் போட்டியும் போட போகிறதில்ல, போட்டி போடுறவங்க எல்லாரும் ஜெயிக்கவும் போகிறதில்ல. ஜனநாயகத்தில் மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு